அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 30 நாட்கள் பசியையும் தாகத்தையும் பொறுத்து கொண்டு இறைவனுக்காக நோன்பு நோற்ற ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு இறைவன் தரும் மாபெரும் பரிசுதான் இந்த இயற்கை திருநாள். ஆனால் இது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, இதனுள் ஒளிந்திருக்கும் ஒழுக்கங்களும் சுன்னத்துகளும் நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறைகள் நம் வாழ்வையே மாற்றக்கூடியவை. அனைத்து மத சகோதரர்களும் வியந்து பார்க்கும் அந்த உன்னத ரமலான் பெருநாள் பற்றி இன்று விரிவாக பார்ப்போம். ரமலான் பெருநாளின் முதல் மற்றும் மிக முக்கியமான சுன்னத் என்ன என்று தெரியுமா? நாம் புத்தாடை அணிவதற்கு முன்பு நம்மை சுற்றி இருப்பவர் பசியோடு இருக்கிறாரா என்று பார்ப்பதுதான். இதற்கு பெயர் சதக்கத்துல் ஃபித்ர் என்று நாம் சொல்லுவோம். பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பே ஏழை எளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தானியத்தையோ அல்லது பணத்தையோ வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏன்? தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பது பெருநாள் அல்ல, தன் அண்டை வீட்டாரும் மகிழ்ச்சியாக இருப்பதே உண்மையான பெருநாள். ஜாதி மதம் கடந்து பசித்தவனுக்கு உணவளிப்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை அழகு. நபிகள் நாயகம் காட்டிய 7 பெருநாள் சுன்னத்துகள். ரமலான் பெருநாளை எப்படி கழிக்க வேண்டும் என்று நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய சில எளிய வழிமுறைகள் இதோ. சுத்தம் பேணுதல். அதிகாலையிலேயே குளித்து சுத்தமாகி தன்னிடம் இருக்கும் ஆடைகளில் மிக சிறந்ததை அணிந்து கொள்வது. நறுமணம் பூசுதல். நறுமணம் வீசும் அத்தர்களை பயன்படுத்தி புத்துணர்ச்சியோடு இருப்பது. இனிப்புடன் தொடங்குதல். தொழுகைக்கு செல்வதற்கு முன்பே ஒற்றைப்படையில் பேரிச்சம்பழங்களையோ அல்லது இனிப்பையோ உண்பது சுன்னத்தாகும். இது நோன்பு முடிந்துவிட்டது என்பதற்கான அடையாளம். வீட்டிலிருந்து தொழுகை மைதானத்திற்கு செல்லும் வரை அல்லாஹ் அக்பர் என்று இறைவனை புகழ்ந்து கொண்டே செல்வது. முடிந்தவரை ஒரு திறந்த மைதானத்தில் அனைவரும் ஒன்றாக கூடி தொழுவது. இது சமூக ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. பாதை மாறுதல். தொழுகைக்கு செல்ல ஒரு பாதையையும் திரும்பி வரும்போது வேறொரு பாதையையும் பயன்படுத்துவது. ஏன் தெரியுமா? அதிகப்படியான மக்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து கூற வேண்டும் என்பதற்காக. ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது தக்கபல் அல்லாஹு மின்னா வமின்கும், இறைவன் எங்களது மற்றும் உங்களது நற்செயல்களை ஏற்றுக்கொள்வானாக என்று வாழ்த்துவது. ரமலான் பெருநாள் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமேயானதல்ல. பல ஆண்டுகளாகவே தமிழ் மண்ணில் ரமலான் அன்று முஸ்லிம் வீடுகளில் செய்யப்படும் பிரியாணிக்கும் இனிப்புக்கும் காத்திருக்கும் பிற மத நண்பர்கள் எத்தனையோ பேர். நோன்பு ஒரு மனிதனுக்கு பொறுமையை கற்றுத்தருகிறது என்றால் பெருநாள் அவனுக்கு பகிர்தலை கற்றுத்தருகிறது. கோபங்களை துறந்து கசப்பான உணர்வுகளை மறந்து அனைவரும் ஓரினம் வரும் மனிதர்கள் என்பதை இந்த திருநாள் பறைசாற்றுகிறது. நண்பர்களே, இந்த ரமலான் பெருநாளில் நாம் நபிகளாரின் சுன்னத்துகளை பின்பற்றுவதோடு சுற்றி இருக்கும் ஏழை எளியவர்களையும் மற்ற மத சகோதரர்களையும் அரவணைத்து செல்வோம். அதுவே உண்மையான ஈகை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.